Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்கள் செந்தில்நாதன். MCC All India Quota and தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனுக்கான ரீசன்ட் அப்டேட்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ரெசன்டேஷனில் இன்னைக்கு அதாவது ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்கு MCCக்கும் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனுக்கு என்ன அப்டேட் பார்த்துடலாம். MCC சாய்ஸ் லாக்கிங் இன்னையோட முடியுதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் MCC சாய்ஸ் லாக்கிங் வந்து பார்த்திங்கன்னா யாருக்குமே ஒர்க் ஆகலை. அதனால் நம்ம பயப்பட தேவையில்லை. MCC சாய்ஸ் லாக்கிங் யாருக்கும் ஒர்க் ஆகலை. சரி சார், சாய்ஸ் லாக்கிங் ஓப்பனே பண்ணலன்னா என்ன ஆகும்? ஒன்றும் பயப்பட தேவையில்லை. நமக்கு சாய்ஸ் லாக்கிங் ஆட்டோமேட்டிக்காக சாய்ஸ் லாக் ஆகும் அப்படின்னு MCC இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதை ரெக்டிஃபை பண்ணி இதற்கான அப்டேட்டை வெகு விரைவில் அவங்க வெப்சைட்டில் அவங்க நோட்டிஃபிகேஷனாகவும் இல்லை மேலே வந்து ஸ்க்ரோல் ஆகிட்டுருக்கும். அந்த பாயிண்ட்ஸ்லையோ மென்ஷன் பண்ணுவாங்க. நம்ம அதை அப்டேட் பண்ணுவோம், போஸ்ட் போடுவாங்க. அதனால் நீங்கள் டெலகிராம் சேனல்லையும் வாட்ஸ்அப் சேனல்லையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் தான் நம்ம அப்டேட் ஷேர் பண்ணுவோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் லாக்கிங், சாய்ஸ் லாக்கிங் அவங்க மென்ஷன் பண்ணல. ஆனால் சாய்ஸ் ஃபில்லிங்கான லாஸ்ட் டேட் தான் சாய்ஸ் லாக்கிங். எப்படி வந்து MCCக்கு ஆட்டோ சாய்ஸ் லாக் ஆகுமோ அதுபோல் தமிழ்நாட்டில் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணி சாய்ஸ் லாக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒருவேளை அது ஆட்டோ லாக் ஆகிக்கும். பட் சாய்ஸ் லாக்கிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணிக்கோங்க. ஸோ அதற்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆகஸ்ட் 12ஆம் தேதி. 13ஆம் தேதி ப்ராசஸிங், அதாவது அலாட்மெண்ட் ப்ராசஸ் பண்ணுவாங்க. அது அவங்களோட ஒர்க்கு. 14ஆம் தேதி ஆகஸ்ட் 14 தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதே போல் ஆகஸ்ட் 14ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் 22ஆம் தேதி சாயந்தரம் 5 மணிக்குள்ளே உங்களுக்கு அலாட்டான கல்லூரியில் போய் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் அலாட் பண்ண காலேஜில் போய் நீங்கள் சேர்ந்துடணும். ஸோ இதுதான் இம்பார்ட்டண்ட்டான அப்டேட்டுங்க. ஸோ இப்போது நமக்கு MCCயில் சாய்ஸ் ஃபில்லிங் ஒர்க் ஆகுது. பட் சாய்ஸ் லாக்கிங் பண்ணால் ஊப்ஸ் அப்படின்னு சொல்லி யாருக்குமே வந்து அது காமிக்கலை. பட் அதை பற்றி ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க. இந்த ப்ராப்ளத்தை அவங்க ரெக்டிஃபை பண்ணிடுவாங்க. ஏன் இந்த ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் ஆல் இண்டியா கோட்டாவில் எக்கச்சக்கமான பேர் பதிவு பண்ணியிருக்காங்க. மேபி அதனால் சர்வர் வந்து எரர் வரலாம். அதை அவங்க ரெக்டிஃபை பண்ணுவாங்க. நம்ம கவலையே பட தேவையில்லை. எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்குது. ஒருத்தர் 2 பேருக்குனா தான் நம்ம பயப்படணும். உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் MCC மெடிக்கல் செலெக்ஷனுக்கு அப்ளை பண்ண எல்லாருக்குமே அந்த ப்ராப்ளம் இருக்குது. அதே போல் தமிழ்நாடு MCC எத்தனை தடவை எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ரிசல்ட் விடுறதுலேருந்து 2 நாள் 4 நாள் கழித்து ரிசல்ட் விடுற மாதிரி தமிழ்நாடு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தமிழ்நாடு ரிசல்ட்டுக்கே எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. கர்நாடகா, பாண்டிச்சேரி, கேரளா, ஆந்திராலாம் அந்த ஜாயினிங் டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆல் இண்டியா கோட்டா ரிசல்ட் வந்து அதுக்கப்புறம் இவங்க வந்து ஜாயினிங் டேட் அறிவிப்பாங்க ஆல் இண்டியாவுக்கு தகுந்த மாதிரி. ஸோ அதனால் நம்ம ஒரி பண்ண வேண்டாம். ஸோ திஸ் இஸ் த லேட்டஸ்ட் அப்டேட். தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் சாய்ஸ் ஃபில்லிங் 12ஆம் தேதி முடியுது. அப்புறம் ஒரே நிமிஷங்க, 12ஆம் தேதி முடியுது. அதே போல் MCCக்கான ப்ராப்ளம் வந்து சீக்கிரமே ரெக்டிஃபை பண்ணுவாங்க. எல்லாருக்குமே அந்த ப்ராப்ளம் இருக்குங்க. ஸோ நிறைய பேர் பேனிக்கில் இருக்கீங்க. பேனிக்காக வேணாம், பயப்பட தேவையில்லை. எல்லாருக்குமே அந்த பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.